வணக்கம். ஜி சரிகமபா ஒரு வாழ்க்கையில் மறுமலர்ச்சியை கொடுத்ததுன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட நான் என்னுடைய சின்ன வயசு வாழ்க்கைக்கு போயிட்டேன் அப்படின்னே சொல்லலாம். அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா சின்ன வயசில் எனக்கு பாடணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசை. அப்போல்லாம் டிவிலாம் கிடையாது, ரேடியோ தான். காலையில் 5:50க்கு மங்களவாத்தியம், அப்புறம் வந்தே மாதரம், அதுக்கப்புறம் பக்தி மாலை. இந்த பக்தி பாடல்களில் ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கண்டினிப்பு அந்த பாட்டு தான் முதல்ல எனக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறது. அதிலிருந்து பாட்டு அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். 24 மணி நேரமும் பாட்டு கேட்கணுன்னா கூட நான் தயங்காமல் கேட்டுக்கிட்டே இருப்பேன். குறிப்பாக இலங்கை வானொலி நிலையம், அதில் தான் நிறைய வித்தியாசமான பாடல்லாம் கேட்க முடியும். கே.எஸ். ராஜா அப்படின்றவரும் அப்துல் ஹமீது இவங்க தான் நிகழ்ச்சி தொகுத்து கொடுக்கக்கூடிய நபர்கள். மாஞ்சி கேட்டு சந்தோஷப்பட்டுக்குவேன். கூடவே நானும் பாடிக்கிட்டே இருப்பேன். ஒரு கட்டத்தில் எனக்கு ஒரு 8 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படியாவது எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் வீட்டில் போய் கெஞ்சி கூத்தாடி தோட்டத்துக்கு செடிக்கு தண்ணி ஊற்றுற வேலையாவது கிடச்சிது அப்படின்னா அப்படியே அவர்கிட்டவே இருந்து பாட கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு வெறியே எனக்குள்ளே வந்துருச்சு. அதுக்காக நான் ஒரு கிராமத்தில் வளர்ந்தவன். அங்கேருந்து சென்னை வர்றதுக்கு பணம் வேணுமேன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் வீட்டில் கொடுக்குற காசை சேர்த்து வச்சு அந்த அளவுக்கு பைத்தியக்காரத்தனமாக நான் வளர்ந்து வந்தேன். கிராமத்து சூழ்நிலை, தொழில்நுட்பம் அதிகமாக இல்லாத ஒரு காலகட்டம், குடும்ப சூழ்நிலை, இந்த மாதிரி பல காரணங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாமல் அந்த ஆசையை மனசுக்குள்ளே அப்படியே தேங்கி எனக்குள்ளேயே நான் பாடிக்குவேன். என் பசங்களும் என்னை மாதிரி இதில் ஒரு ஆர்வம் இருக்கணும், அவங்களாவது இந்த பாட்டெல்லாம் பாடுவாங்க, அது மூலியமாக நமக்கு ஆசைகள் நிறைவேறும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆனால் அவங்களுடைய எண்ணங்களும் ஆசைகளும் வேறு மாதிரி இருந்ததுனால அது நிறைவேறாமல் போயிடுச்சு. குறிப்பாக சரிகமபால லிட்டில் சாம்ப்ஸ் திவினேஷ் பயங்கரமான தாக்கத்தை ஏற்படுத்திட்டான். சீனியர் போட்டியில் போன சீசனில் வீரபாண்டி, எல்லாருமே திறமையான பாடகர்கள் தான், யாரும் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தினது வீரபாண்டி. ஆகாய தாமரை என்ன ஒரு பாட்டு அப்பா! அது எங்கோ செல்லும் இந்தன் பாதை. வீரபாண்டி பாண்ட எல்லா பாட்டுமே தனிப்பட்ட முறையில் மனசுக்கு ரொம்ப தாக்கத்தை கொடுத்த ஒரு அனுபவம். அதே மாதிரி தான் இப்போ திவினேஷ் ஒரு வாரமும் பாடும்போதெல்லாம் நான் சின்ன வயசில் எப்படி பாடிக்கிட்டு இருந்தனோ அந்த ஞாபகம், நானே பாடுற மாதிரி ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே. என்னை மறந்து நான் எப்படா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வரும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு நிகழ்வு. என்ன மாதிரியே பலருக்கும் இந்த வயசான காலத்தில் சிறு வயது நினைவுகள் திரும்பவும் கொடுக்கக்கூடிய, சுற்றிலும் நடக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். எதையும் மிஸ் பண்ணாதீங்க, பார்த்து அதெல்லாம் அனுபவிங்க. சின்ன வயசில் நமக்கு கிடைக்காத விஷயங்கள் இப்போ கிடைக்கிது அப்படின்னா பூரண மனசோடு அதை பார்த்து கேட்டு அனுபவித்து சந்தோஷப்படுங்க. மனசு சந்தோஷமாக இருந்தால் எவ்வளோ உற்சாகமாக இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய பாடமாக நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் டு ஜி சரிகமபா. அதே மாதிரி விஜய் டிவியில் சூப்பர் சிங்கர். எனக்கு இந்த பாடல் நிகழ்ச்சி அப்படின்னா ரொம்ப விருப்பம். அதனால் இந்த பதிவை போடணும் அப்படின்னு ஒரு எண்ணத்துக்காக இந்த பதிவை நான் பதிவிட்டுக்கிட்டு இருக்கிறேன். சிறு வயசு ஆசைகள் இப்போ பார்த்து அனுபவிக்கிற ஒரு வாய்ப்பை நான் நல்லா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ இருக்கிற சந்ததிகள் உங்களுக்கு இந்த மாதிரி பாடணும்னு தோணுச்சு அப்படின்னா அந்த ஆசையை உங்களுக்குள்ள அடக்கி வைக்காதீங்க, முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்.
நான் மனசுக்குள்ளே பூட்டி வச்சுக்கிட்டு நிறைவேறாமல் இருந்து போன மாதிரி நீங்களும் ஒரு எல்லைக்குள்ளே உங்களை வச்சுக்காதீங்க. உலகம் பெரியது. பறந்து விரிந்து கிடக்கிற அந்த உலகத்தில் சிறகடிச்சு பறக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நல்லா பயன்படுத்துங்க. வாழ்த்துக்கள் இளைய சமுதாயத்துக்கு. நன்றி, நன்றி, வணக்கம்.